நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 3 வருடங்களில் மத்தியதர பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு துரித வேலை திட்டத்தை வலுப்படுத்துவதற்கான 2021 ஆண்டு வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரான பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தில் முன்வைத்தார். அரசு சேவையாளர்களுக்கு விசேட கடன் திட்டம் உள்ளிட்ட மேலும் பல வரப்பிரசாதங்கள், விவசாயத்துறைக்கு பல நிவாரணங்கள், சுகாதாரத்துறைக்கு புதிய காப்பீட்டு முறை, சுகாதார தொழில்துறையை விரிவுபடுத்துவதற்காக 68,000 மில்லியன் ரூபாய் மேலதிக ஒதுக்கீடு, அதிவேக வீதி உள்ளிட்ட மேலும் பல வீதிகளின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பம். இதற்காக 1,300 பில்லியன் ரூபாய் முதலீடு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 1000 ரூபாவாக அதிகரிக்க யோசனை. பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நாளை. விளையாட்டுத்துறை மேம்படுத்த 1000 மில்லியன் ரூபாவுக்கான திட்டம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நெச்சைக்காக உரத்தை இலவசமாக வழங்கவும், ஏனைய பயிற்சிகளுக்காக 1,500 ரூபாய் பெறுமதியான உரத்தை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பிரதமர் இன்று உரையாற்றினார். பயிற்சிக்கான உதவி திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது. பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை வெளிநாடுகளில் தொழில்களுக்கு அனுப்பவும், அவர்களுக்கு காப்புறுதி முறைமையை அறிமுகம் செய்யவும் எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் கூறினார். விதைகள், உரம் என்பனவற்றை வழங்குவதற்கான நிதியும் ஒதுக்கப்பட உள்ளது. மஞ்சள், இஞ்சி இறக்குமதி முற்றாக தடை செய்யப்பட உள்ளன. பயிரிடப்படாது கைவிடப்பட்ட வயல்களில் பயிற்சியை மேற்கொள்வதற்கான அதிகாரம் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. பின்தங்கிய பிரதேசங்களில் காணப்படும் விகாரைகளை அபிவிருத்தி செய்யவென 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. பெருந்தோட்ட அபிவிருத்திக்கென 200 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்து சம்பளத்தை 1000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான யோசனையை முன்மொழிவதாக பிரதமர் தனது உரையின் போது குறிப்பிட்டார். பால்மா இறக்குமதிக்கு பதிலாக உள்நாட்டு பால்மாவை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு வரிச் சலுகையும் வழங்கப்பட்டுள்ளது. நன்னீர் மீன்பிடி துறையை மேம்படுத்துவதற்காக 150 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. நாட்டில் இல்லாத மீன் வகைகளை இறக்குமதி செய்யும் முறையும் தளர்த்தப்பட உள்ளது. கைவிடப்பட்ட வயல்களில் தேங்காய், செவ்வள நீர் பயிற்சிகள் ஊக்குவிக்கப்பட உள்ளன. குருநாகல் தம்புள்ளை அதிவேக நெடுஞ்சாலையின் பொத்துகரையில் இருந்து தம்புள்ளை வரையிலான பகுதி விரைவில் அமைக்கப்பட உள்ளது. ருவான்புரி அதிவேக நெடுஞ்சாலையின் 1வது பகுதி நிர்மாணிக்கப்பட உள்ளது. கொழும்பு மரைன் டிரைவ் வீதி மொரட்டுவ வரை நீடிக்கப்பட உள்ளது. கலனிவெளி ரயில் பாதை அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. வீதி அபிவிருத்தி பணிகளுக்கென அடுத்து வரும் 3 ஆண்டுகளுக்காக 1,300 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. லக்விஜய மின் நிலையத்துக்கு அமைவாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றையும், 600 மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் 2 திரவ இயற்கை வாயு மின் உற்பத்தி நிலையத்தையும் அமைக்க எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வரவு செலவு திட்ட உரையின் போது தெரிவித்தார். நாட்டில் 6% பொருளாதார வளர்ச்சி வேகத்தை பேணுவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். தொழில்நுட்ப துறையை விஸ்தரிக்கும் நோக்குடன் 8,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. கிராமத்துக்கான தொலைத்தொடர்பாடல் வசதிகளை நாடளாவிய ரீதியில் விஸ்தரிப்பதற்காக 15,000 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. சமூக பாதுகாப்பு கருதி விசேட போலீஸ் வாகனங்களை சேவையில் ஈடுபடுத்துவது பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களை கண்காணிப்பதற்கென வலுவான கட்டமைப்பை கொண்ட புதிய சட்டங்கள் வகுக்கப்பட உள்ளன. வாகனங்களை புதுப்பிப்பதற்காகவும் அவற்றை பொருத்துவதற்காகவும் தேவையான உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதற்காக வரிச் சலுகை வழங்கப்பட உள்ளது. நிர்மாண துறைகளுக்கான ஒத்துழைப்புகளை கிராமிய தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் ஊடாக பெற்றுக்கொள்வது இலக்காகும். அரசு ஊழியர்களின் மின்சார கட்டண பட்டியலை குறைக்கும் நோக்குடன் சூரிய சக்தியினால் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் தொகுதிகளும் வழங்கப்பட உள்ளன. இதற்காக விசேட கடன் திட்டமும் அமுல்படுத்தப்பட உள்ளது. அரசு ஊழியர்களுக்கான இடமாற்றம், நியமனங்கள் என்பனவற்றை வழங்கும் போது அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகில் உள்ள இடங்களுக்கான நியமனங்களையும் இடமாற்றங்களையும் வழங்குவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். நிறைவேற்றுத்துறை அல்லாத ஊழியர்களுக்கு சேவை நேரத்தின் பின்னர் வேறு தொழில்களில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட உள்ளது. வெளிநாடு செல்ல விரும்பும் அரசு ஊழியர்களுக்கு 2 வருட விடுமுறையை வழங்கவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கடன் மற்றும் முற்பண நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் கடனுக்கான வட்டியை 7% வரை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு பெறும் கட்டாய வயதில்லை 60ஆகவும், தனியார் துறை ஊழியர்களுக்கான வயதில்லை 55ஆகவும் காணப்படுகிறது. நாட்டில் தற்சமயம் நிலவும் உயர்ந்தபட்ச அளவிலான ஆயுட்கால எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு சகல துறைகளையும் சேர்ந்த 2 பாலாருக்குமான ஓய்வு பெறும் வயதில்லை 60 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தொழில்
தொழிற்பயிற்சி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் வரை அதிகரிக்கப்பட உள்ளது. மாணவர்களுக்கான உதவி கொடுப்பனவுகளை வழங்கவென மேலதிகமாக 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்று பிரதமர் இதன்போது தெரிவித்தார். முப்படை வீரர்களின் தொழில் திறன்களை மேம்படுத்தும் நோக்குடன் அவர்களுக்கான தொழில்நுட்ப வசதியை வழங்குவதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குமான இடைக்கால திட்டம் ஒன்று தயாரிக்கப்படுகிறது. முப்படையினருக்கான நடுத்தர நீண்டகால தேவைகளை நிறைவேற்றுவதற்காக 20,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. முப்படையினர், போலீசார், சிவில் பாதுகாப்பு படையணி என்பனவற்றை சேர்ந்த ஓய்வு பெற்ற அங்கவீனமுற்ற வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்காகவும் நிவாரண வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான போலீஸ் சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்புக்கான இனங்காணப்பட்ட வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு 2500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. அரசாங்க பொறிமுறை உட்பட சகல துறைகளிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தொழில்நுட்பத் துறையை மேம்படுத்துவதற்காக 800 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட சமூகத்தை உருவாக்கும் நோக்குடன் கிராமத்துக்கு தொலைத்தொடர்பாளர் சேவையை விஸ்தரிப்பது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 2021-2022 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தொலைத்தொடர்பு அபிவிருத்தி நிதியத்தில் இருந்து 15 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளது. தொலைத்தொடர்பாடல் சேவையை வழங்கும் நோக்கத்துடன் தொடர்பாடல் கோபுரங்களும் சைபர் உட்கட்டமைப்பு வசதிகளும் வழங்கப்பட உள்ளன. தொலைத்தொடர்பாடல் கோபுரங்கள் சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான வசதிகளை வழங்குவதற்கு சலுகை காலமும் வழங்கப்பட உள்ளது. தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியை அதிகரிக்கவும் தேசிய பொருளாதாரத்தின் அறிவுசார் தொழில் சேவைகளை விஸ்தரிக்கவும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. எதிர்வரும் 2 ஆண்டுகளில் அறிவு பொருளாதாரத்தை ஏற்படுத்துவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இளைஞர் யுவதிகளுக்கு உயர்ந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் அனுராதபுரம், கண்டி, காலி, குருநாகல், மட்டக்களப்பு மாவட்டங்களில் 5 தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதோடு இதற்கென 10,000 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. மாத்தறை தெனியாய பிரதேசத்தில் துறைமுக விமான சேவை பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. ஆய்வுகூட சேவைகள், வைத்தியசாலை ஆராய்ச்சி நிறுவனங்கள், தாய் சேய் சிகிச்சை நிலையங்கள், மருந்தகங்கள் என்பனவற்றை அபிவிருத்தி செய்வதற்காக 10,000 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட உள்ளது. COVID-19 வைரஸ் தாக்கம் உட்பட தொற்று நோய்களினால் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த காப்புறுதி நிதியத்துக்காக 50க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களிடமிருந்து 0.25% பங்களிப்பை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்காக தற்சமயம் அமல்படுத்தப்படும் அக்ரஹார காப்புறுதி திட்டத்துக்கு மேலதிகமாக அவர்களுக்கென கோவிட் காப்புறுதி திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அத்தியாவசிய மருந்து உற்பத்தியை விஸ்தரிப்பதற்கான வங்கி நிதி வசதிகளை திரைசேரியின் பிணை அடிப்படையில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மருந்து உற்பத்தி துறையை சேர்ந்தவர்களுக்கு நவீன முதலீட்டு வலயம் ஒன்றை ஆரம்பிக்கவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதேவேளை கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோரின் போஷாக்கை மேம்படுத்தும் நோக்கில் அவருக்கான 3 போஷா உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேலதிகமாக 1,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. தாய்மாருக்கும் பிள்ளைகளுக்குமான 3 போஷா இந்த வேலை திட்டத்தின் கீழ் எதிர்வரும் மார்ச் மாதம் தொடக்கம் வழங்கப்பட உள்ளது. போதிய ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் பாடசாலைகள், COVID-19 வைரஸ் பரவல் ஆகிய விடயங்களை கருத்தில் கொண்டு தொலைக்கல்வியின் மூலம் மாணவர்களுக்கு தொலைக்காட்சியின் ஊடாக கற்பிப்பதன் மூலம் அவர்களுக்கு உரிய பயன் கிடைக்கும். இதற்காக 4,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஒற்றை பயன்பாட்டு பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனையை தடை செய்வதற்கான யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான குளங்களை அபிவிருத்தி செய்யும் 11 மாவட்டங்களை உள்ளடக்கிய வேலை திட்டத்துக்கு 600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3 ஆண்டுகளில் பாதுகாப்பான குடிநீரை வழங்கும் நோக்குடன் நீர் வழங்கும் வேலை திட்டங்கள் கிராமிய மட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளன. அடுத்த ஆண்டில் 4,50,000 குழாய் நீர் இணைப்புகளை வழங்குவதற்காக 5,000 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட உள்ளது. 1000 தேசிய பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் பிரதேச செயலக மட்டத்திலான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் நோக்குடன் கிராமிய பாடசாலைகளின் வசதிகளை மேம்படுத்த 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. கிராமிய வைத்தியசாலைகள், மருந்தகங்கள், மகப்பேற்று சிகிச்சை நிலையங்கள் என்பனவற்றை மேம்படுத்துவதற்காக 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது பற்றிய விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நாளை இடம்பெறும். எதிர்வரும் 23ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிப்பது பற்றி எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் இதன்போது மீளாய்வு செய்யப்படும். இதற்கமைய எதிர்வரும் 23ஆம் தேதி பாடசாலைகளை மீள திறப்பதா இல்லையா என்பது பற்றிய இறுதி தீர்மானம் அந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்படும். ராமன்ய நிக்காயாவின் மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய நாபானே பேமஸ்ரீ தேரர் தனது 98வது வயதில் இன்று காலமானார். தேரர் கடந்த சில நாட்களாக பேராதனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். சங்கைக்குரிய
பேமஸ்ரீ தேரர் 2012 ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி ராமன்ய நிகாயவின் 13வது மகா நாயக்கராக தெரிவு செய்யப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோய் தொற்றுக்குள்ளாகி குணமடைந்த மேலும் 404 பேர் வைத்தியசாலைகளிலிருந்து வீடு திரும்பியுள்ளனர். நோய் தொற்றுக்குள்ளான 17,674 பேரில் 12,210 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். வைத்தியசாலைகளில் தற்சமயம் 5,403 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 4 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 95 பேர் ட்ரோன் கேமராக்கள் உதவியோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் தொழில் முயற்சி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுகின்றன. கோர்லைப்பற்று மத்தி, ஏறாவூர் நகரம், மண்முனை வடக்கு, பட்டிப்பளை, கிரான், வெல்லாவளி, ஓட்டமாவடி, காத்தான்குடி மற்றும் களுவாஞ்சிக்குடி பிரதேசங்களில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் தனிமைப்படுத்தப்பட்ட 2,378 பேருக்கு தலா 10,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட உள்ளன. தொழில் பாதிக்கப்பட்ட 27,554 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தினால் இதற்காக 161 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக மாவட்ட செயலாளர் கானா கருணாகரன் தெரிவித்தார். அவை உள்நாட்டு செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. துப்பாக்கிகளுக்கான அனுமதி பத்திரத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் மற்றும் பாதுகாப்பு சேவை வழங்கும் நிறுவனங்களின் துப்பாக்கி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்காக கால எல்லை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கான கால எல்லை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முடிவடையும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு கால எல்லையை நீடிக்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இறுதியாக வெளியான கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய பல்கலைக்கழக நுழைவு வெட்டுப்புள்ளிகள் என்பன தொடர்பாக எழுந்துள்ள நெருக்கடிகள் பற்றி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்வதற்கான சந்தர்ப்பம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் தொலைபேசி இலக்கங்களின் ஊடாகவும் மின்னஞ்சல் மூலமும் முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது. தொலைபேசி இலக்கங்கள் 0112-695-301 அல்லது 0112-695-302 அல்லது 0112-692-357 அல்லது 0112-675-854 என்பனவாகும். appeals@ugc.ac.lk என்ற மின்னஞ்சல் முகவரியும் முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கு பயன்படுத்த முடியும். இம்மாதம் 23ஆம் தேதி வரை முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படவிருக்கின்றன. அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உங்கள் கவனத்திற்கு அபிவிருத்தி செய்திகள். உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தான், ஈராக் ஆகிய நாடுகளில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க ராணுவத்தின் மற்றொரு குழுவை திருப்பி அழைக்க அமெரிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 5,000 2,500 வரை எதிர்வரும் ஜனவரி மாத நடுப்பகுதியில் குறைக்கப்படவிருக்கிறது. ஈராக்கில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை அடுத்த வருட முதற் பகுதியில் 3,000 2,500 வரை குறைக்கப்படவிருக்கிறது. ராணுவ வீரர்களை திருப்பி அழைக்கும் நடவடிக்கை ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் பூர்த்தி செய்வது அவசியமாகும். அமெரிக்க ஜனாதிபதி புதிய நிர்வாகத்தின் மீது தொடர்ந்தும் தடை ஏற்படுத்தினால் மேலும் அதிக அளவிலான மக்கள் மரணிக்கலாம் என்று அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக கூட்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் பற்றி ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் வேளையில் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடனின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. அது உலகச் செய்தி. அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. உலகச் செய்திகள். அபிவிருத்தி செய்திகள்.
நாட்டின் சகல மாகாணங்களிலும் எதிர்வரும் சில ஆண்டுகளில் கால்நடை வைத்தியசாலைகளை அமைக்க தீர்மானித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் டிவி ஹேராத் தெரிவித்தார். நாட்டின் சகல பகுதிகளிலும் கால்நடை வைத்திய சேவைகள் காணப்பட்டாலும் மக்களுக்கு சலுகை விலையில் முழுமையான உத்தரவாதத்துடன் கூடிய சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கான அரசு கால்நடை வைத்தியசாலைக்கான தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. இதனை நிவர்த்தி செய்யும் நோக்குடன் நாட்டின் சகல மாகாணங்களிலும் கால்நடை வைத்தியசாலைகள் அமைக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் டிவி ஹேராத் தெரிவித்தார். கண்டி கெட்டம்பே கால்நடை மற்றும் சுகாதார திணைக்களத்தின் மத்திய மாகாண பணிமனையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இது பற்றி அறிவித்தார். அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. அபிவிருத்தி செய்திகள். விளையாட்டுச் செய்திகள். கிரிக்கெட் போட்டிகளில் காணப்படும் இனவாதத்தை தடுப்பதற்காக ஆஸ்திரேலியா போதுமான பணிகளை நிறைவேற்றவில்லை என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் உபதலைவர் பேட் கமின்ஸ் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியுடனான ஒருநாள் கிரிக்கெட் சுற்றுத் தொடர் இந்த வருட இறுதியில் ஆரம்பமாக இருக்கும் நிலையில் அவரது கருத்து வெளியாகி இருக்கிறது. இனவாதத்துக்கு எதிராக கருத்து வெளியிடும் நோக்குடன் போட்டிகளின் ஆரம்பத்தில் காலணிகள் இன்றி வட்ட வடிவில் கூடி தமது நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கான சந்தர்ப்பம் வீரர்களுக்கு காணப்படுவதாகவும் அவர் கூறினார். கிரிக் இன்ஃபோ இணையதளத்துடன் இடம்பெற்ற நேர்காணலின் போது பேட் கமின்ஸ் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தக செய்தி. விளையாட்டுச் செய்திகள். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். பண்டார்நாயக்க விமான நிலையத்தின் 2ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் நாளை ஆரம்பமாகவிருக்கின்றன. சுமார் 15 மில்லியன் பயணிகளை கவர்ந்தெழுக்கும் நோக்குடன் இந்த அபிவிருத்தி பணி மேற்கொள்ளப்படுகிறது. ஜப்பானின் நிதி உதவியோடு 3 ஆண்டுகளுக்குள் விமான நிலையத்தின் 2ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் பூர்த்தி செய்வது இலக்காகும். இதற்கான முதலீடு 107 பில்லியன் ரூபாவாகும். இலங்கை விமான போக்குவரத்து துறையின் மிக முக்கிய மைல்கல்லாக இது கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அது வர்த்தக செய்தி. அடுத்து வருவது பொருளாதார செய்தி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சாரதிகளுக்கும் சுற்றுலா வழிகாட்டிகளுக்கும் நிவாரணங்களை வழங்க சுற்றுலாத்துறை அமைச்சு தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் வாரத்துக்குள் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த சாரதிகளுக்கு 15,000 ரூபாவும் சுற்றுலாத்துறை வழிகாட்டிகளுக்கு 20,000 ரூபாவும் கொடுப்பனவாக வழங்கப்படவிருக்கின்றன. அதிகார சபையின் கீழ் தம்மை பதிவு செய்து கொண்ட 3085 சாரதிகள் இதன் கீழ் 15,000 ரூபாய் கொடுப்பனவை பெறவிருக்கின்றனர். நாட்டில் நிலவும் COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் வாழ்வாதாரத்தை இழந்த சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு உதவும் நோக்குடன் சுற்றுலாத்துறை அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. அது பொருளாதார செய்தி. இறுதியாக வானிலை அறிக்கை. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, தெற்கு, ஊவா மாகாணங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். இலங்கையின் பெரும்பாலான இடங்கள் இன்று மேகமூட்டமாக காணப்படும். வடக்கு, சபரகமு, மத்திய, தெற்கு, ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என்று திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 3 வருடங்களில் மத்திய தர பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு துரித வேலை திட்டத்தை வலுப்படுத்துவதற்கான 2021 ஆண்டு வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரான பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தில் முன்வைத்தார். அரசு சேவையாளர்களுக்கு விசேட கடன் திட்டம் உள்ளிட்ட மேலும் பல வரப்பிரசாதங்கள், விவசாயத்துறைக்கு பல நிவாரணங்கள், சுகாதாரத்துறைக்கு புதிய காப்பீட்டு முறை, சுகாதார தொழில்துறையை விரிவுபடுத்துவதற்காக 68,000 மில்லியன் ரூபாய் மேலதிக ஒதுக்கீடு, அதிவேக வீதி உள்ளிட்ட மேலும் பல வீதிகளின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பம். இதற்காக 1300 பில்லியன் ரூபாய் முதலீடு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 1000 ரூபாவாக அதிகரிக்க யோசனை. பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நாளை. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த 1000 மில்லியன் ரூபாவுக்கான திட்டம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.